ஏத்துமா. வா இப்படி வா. சிஸ்டர், என் ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். என்னமா பண்ணுது? அப்பப்போ வர சாதாரண வழிதான் சிஸ்டர். நீங்க இங்கே இருங்க. வலி விட்டு விட்டு வருதா இல்ல எப்படி இருக்கு? எப்பவும் வர சாதாரண வழிதான் சிஸ்டர். சாதாரண வலிக்கு என்னம்மா? என்ன சிஸ்டர், இது பிரசவ வலி தானே? குழந்தை எப்ப பிறக்கும்? ஹலோ சார், இது பிரசவ வலின்னு யார் சொன்னது? என்ன சொல்றீங்க? இது பிரசவ வலி இல்லையா? உங்க ஒய்ஃபே இது சாதாரண வலின்னு தான் சொல்றாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்களை டென்ஷன் பண்றீங்க? இல்ல, எனக்கு இது பிரசவ வலின்னு தோணுச்சு. என்ன உளறீங்க? இதுல உங்களுக்கு என்ன பெருசா தோண வேண்டியிருக்கு? நாங்க தான் கரெக்டா டேட் சொல்லிருக்கோம்ல. முன்ன பின்ன ஆனாலும் அது 24 மணி நேரம் வித்தியாசத்துல தான் ஆகும். நீங்க என்னடா இப்பவே கூட்டிட்டு வந்துட்டீங்க? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன பொல்லாத காரணம்? எனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும். ஆம்பளை புள்ள பிறக்கிறதா இருந்தா தான் முன்கூட்டியே பிரசவ வலி வரும்னு சொல்லிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னங்க இது? பார்க்க விவரமான ஆள் மாதிரி இருக்கீங்க, இப்படி லூஸ் தரமா பேசுறீங்க. ஆம்பளை புள்ள தான் உங்களுக்கு பிறக்கணும்னு சட்டம் கிடையாது. ஆம்பளை புள்ளனா அவசரப்பட்டு முன்னாடியே பிறக்கணும்னு அவசியமும் கிடையாது. எதையாவது அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு ஏன் சார் எங்க உயிரை எடுக்கிறீங்க? ஏமா, இவர் தான் ஏதோ உளறாருன்னா நீ அவருக்கு விவரமா எடுத்து சொல்ல வேண்டாமா? அதான் டாக்டர் உங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொன்னார்ல. நான் சொன்னேன் சிஸ்டர், ஆனா இவர்தான் என்னமோ ஆர்வத்துல. இத பாருங்க சார், இந்த மாதிரி எல்லாம் எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இத பாருமா, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க. கிளியர் சிம்டம்ஸ் என்னன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி கிளியரா சொல்லியாச்சு. அடுத்த முறை வரும்போது கரெக்டான பெயின் வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு வாங்க. புரிஞ்சுதா? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வைங்க, இவ்வளவு தூரம் ஆர்வ கோளாறா இருக்க கூடாதுன்னு. விட்டா இந்தாலே டெலிவரி பார்த்து போல இருக்கு. இப்ப திருப்தியா? வீட்லயே அந்த பொண்ணு சொல்லிச்சுல்ல, இது சாதாரண வழிதான் சாதாரண வழிதானே. இப்போ உன் பேச்சை கேட்டு வந்து அந்த அம்மாட்ட திட்டு வாங்கினதுதான் மிச்சம். ஏன்டா டே, வாடா வாமா. என்னடா போஸ், என்ன தீவிர ஆலோசனையில் இருக்கிற? ஒன்னும் புரியப்படலையா? மேற்கொண்டு என்ன செய்ய போற? இல்ல மாமா, கோவில் கொடுத்த பணம் தனத்துக்கிட்ட தான் இருக்கு. தனமாச்சு, அவ வச்சிருக்க பணமாச்சு. என்னடா இப்படி விட்டேத்திய பேசிட்டு இருக்கிற? ஆமாமா, இனிமே மகாராணி பார்த்து என்ன சொல்றாளோ அதான் செய்ய போறேன். டேய், நான் வியாபாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்டா. அதை பத்தி இவளுக்கு ஆனா தெரியுமா அவனா தெரியுமா? என்ன மாமா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லாலும் தெரியும். உங்களுக்கு எங்கேயாவது வந்துச்சு? அவளுக்கு எல்லாமே தெரியுமாமா. அவ சரியான பொருளாதார புலி, உங்களுக்கு தெரியாதா? ஏன்டா இப்படி எடக்கு முடக்கா பேசிட்டு இருக்கிற? இல்ல மாமா, அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. உலக விஷயம், பொருளாதாரம் அவளுக்கு எல்லாமே தெரியும். அதான் வாழ தூக்கிட்டு சும்மா அவ என்ன சொல்றாளோ கேட்டு பேசாம இருக்க போறேன். பாத்தீங்களாப்பா இவர் கிண்டல? ஏய், கிண்டல் இல்லடி, உண்மையை தான் சொல்றேன். உனக்கு தெரியாத அதை பத்தி நீ பேசக்கூடாதுடி. 10 காசு இல்லாம வீட்டுல இருந்தப்போ கழுதை மேச்சாச்சும் பொழைச்சுக்கலாம் தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா 4 காசு வந்தோடனே எங்க இருந்தா வந்து அந்த துமுறு கௌரவம் இதெல்லாம் எதை பண்ணாலும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஓ, அப்ப 4 காசு சம்பாதிக்கணும்னா மான மரியாதை எல்லாம் மூட்டை கட்டிடணும், அப்படிதானே? வேணாம் வேணாம் வேணாம், சண்டை கோழி மாதிரி பேச ஆரம்பிக்காது. எது பேசினாலும் நிதானமா பேசு. சரிப்பா, நிதானமாவே கேக்குறேன். ஏங்க, அந்த கோபி கிட்ட வேலை செஞ்சு சம்பாதிச்சதான் ஆச்சா? ஏன் அந்த தொழில நாமளே செய்யக்கூடாதா? கனவுல கூட நினைக்காதடி, கார்மெண்ட்ஸ் தொழில் நான் பண்ணுவேன்னு வேலையை பார்த்து சும்மா. அன்னைக்கு என்னமோ பெருசா பேசுனீங்க. பேசினேன்டி, காரணமா தான் பேசினேன். அப்பதான் கோபி என்ன வெளியில அனுப்போம், அதுக்காக தாண்டி பேசினேன். கோபிக்கு எதிராக தொழில் பண்ணணும்னா அது என்னால கட்டாயமா முடியாது. எப்படி சோடா பேக்கெட் இழுத்து மூடணுமோ அதே மாதிரி இதை இழுத்து மூடதான் நினைச்சுக்கோ. சரி, வேற என்னதான் செய்ய போற? மாமா, இங்கே ஒரு இடத்த பார்த்து அது ஒரு பெட்டி கடையை வச்சு பீடி சிகரெட் வித்தல கல்கோனா கரண்ட உண்டை எதையாச்சும் வித்துக்கிட்டு இருக்கு. எப்படி
எப்படி பேசி போறாங்க. அப்பா இவர் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லப்பா. இவர் எத்தனை தொழில் பார்த்தாரு, ஏதாவது உனக்குலயாவது தேடினாரா? அப்பா அந்த கார்மெண்ட் தொழில் கொஞ்சம் ராசியா இருக்கிற மாதிரி தெரியுது, பேசாம அந்த தொழில பண்ண சொல்லுங்கப்பா. சொல்லலாம், ஆனா இப்ப அவன் இருக்கிற மனநிலையில என்ன சொன்னாலும் ஏறாது, பிடிக்காது. அப்பா நீங்க தான் அவர் மனசு மாத்தணும். மாத்தலாம். நாளைக்கு அவசரமா பத்திரம் வாங்க மெட்ராஸ் போயிட்டு இருக்கிறேன், வந்து நான் பக்குவமா பேசிக்கிறேன். நீ இதுல தலையிடாத, சண்டை வந்துடும், புரியுதா? பொறுமையா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா போயிடும், சரியா போயிடும். லீலா, லீலா தப்பா நினைக்காத. ஒரு அக்கறையில தான் ராத்திரி அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். இதுல ஒண்ணும் தப்பு இருக்கிறதா எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணாதுங்க, எப்பவுமே தோணாது. நீங்க பண்ற எல்லா பைத்தியக்காரத்தனமும் உங்களுக்கு தப்பாவே தெரியாது, கரெக்டா தான் இருக்கும். உங்க மனசுல என்ன ஓடுதுனால எனக்கு புரியாம இல்லைங்க. ஏங்க ஆம்பளை புள்ளன்னு பைத்தியக்காரத்தனமா அலையறீங்க? உங்களுக்கு பிரசவ வலியை பத்தி என்ன தெரியும்? கேள்விப்பட்டேன், ஆம்பளை பிள்ளையா இருந்தா கொஞ்சம் முன்னாடியே. ஏங்க உங்க புத்தி இப்படி போகுது? உங்க தொழில் மாதிரி தவணை முறையில கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை நோவடிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? இப்ப எதுக்கு லீலா கோவப்படுற? ஆம்பளை பையன் வேணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? அதுல தப்பு இல்லங்க, நீங்க வெறுமனே ஆசைப்படல. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. நாளைக்கு எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்தாலும் பொம்பளை புள்ள பிறந்தாலும் அதுகிட்ட நான் பிரியமா நடந்துப்பேன். ஆனா அதுவே பொம்பளை புள்ள பிறந்தா நீங்க அதுகிட்ட பாசமா நடந்துப்பீங்கன்னு உறுதியா சொல்ல முடியுமா? சும்மா தேவையில்லாம பேசாத. எனக்கு பையன் தான் வேணும். எதுக்கு பையன்? நாளைக்கு எனக்கு பையன் பொறுத்து உங்களை மாதிரி என் உயிரை வாங்குறதுக்காகவா? அதுக்கு எதுவுமே இல்லாம இருந்தா நல்லதுதான். இப்ப எதுக்கு கண்டபடி உளறிட்டு இருக்க? லீலா, என்னம்மா அது? வாயும் வயிறுமா இருக்கிற நேரத்துல இப்படி டென்ஷன் ஆனா உடம்புக்கு ஆகாதுல்ல? என்ன என்ன மாமா பண்ண சொல்றீங்க? என்னம்மா அது? ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கான். நான் நினைக்கிறேன் கடவுள் இவனை படைக்கும் போது இவன் மூளை நல்லா நாலு திருப்பி படைச்சிட்டான் போல் இருக்கு. மாமா, என் மனசுல ஒரே ஒரு பயம்தான் இருக்கு. என்னம்மா, எதுக்காக பயப்படுற? ஒருவேளை நாளைக்கு எனக்கு பொம்பளை குழந்தை பிறந்துட்டா இந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நீ பயப்படாத, தைரியமா இரு. அது எப்படி மாமா? உங்க பிள்ளைய பத்தி நல்லா தெரிஞ்சோம் எந்த நம்பிக்கையில எப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துட்டா பெத்தவங்களுக்கு பாசம் எல்லாம் போயிடாதுமா. அது மத்தவங்களுக்கு பொருந்தும் மாமா, ஆனா இவரு யாரா இருந்தாலும் உண்மை அதாம்மா. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும். அதுவும் இல்லாம நான்லாம் இருக்கேன்ல, பாத்துக்குவேன்ல, தைரியமா இரு, பயப்படாத. ஒவ்வொரு பொண்ணுக்கும் பிரசவ நாள் நெருங்க நெருங்க பயமா இருக்கும். ஆனா எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல. என்ன குழந்தை பிறக்குமோ, இந்த மனுஷன் என்ன ஆட்டம் ஆடுவாருன்னு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, கடவுள் இருக்காரு. உன்னையெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு விட மாட்டாருமா, தைரியமா இரு. கிழவி சீக்கிரம் குழைச்சு குழந்தைக்கு கொடு. அடி நீ ஏன் இப்படி அவசரப்படுற? பேத்தி என்ன பசியா புடிக்க போற? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அது ஒண்ணும் இல்ல நிர்மலா, குழந்தைக்கு இந்த மருந்தை கொடுத்தா நல்ல பசி எடுக்குமா, மந்த விழாதான். அதான் பாட்டி அரைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் பாட்டி, குழந்தை நல்லா தானே இருக்கா, எதுக்கு இப்ப இதெல்லாம்? ஏண்டி குழந்தை எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்கும். நம்ம தான் பார்த்து பார்த்து செய்யணும். அம்மா, ஏதாவது பிரச்சனைனா நம்ம சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போலாம். எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம்? அதுவும் இல்லாம இந்த கிழவி பேச்சு கேட்டு கண்ட மருந்து அரைச்சு கொடுத்து குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. இதோ பாடுறா சந்தோஷம் கொண்டாட்டி பேசுற பேச்ச. சாரோ, உன் பிள்ளைக்கு நான் இந்த மாதிரி மருந்து கொடுக்கும் பொழுது இது சொட்ட அது சொல்லன்னு சொன்னான் யாரு? சந்தோஷ். நல்ல வேலை அவன் இப்ப இல்ல.
இருந்திருந்தா என்ன கட்டி வச்சு காதை அறுத்திருப்பான். ஏன் பாட்டி? இந்த பாரு சாரா, உன் பிள்ளைக்கு நான் வைத்தியம் பார்க்கும் போதே இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னானே, தம் பிள்ளைக்கு வைத்தியம் பார்க்கும்போது என்ன விட்டா வப்பா? என்னமோ இங்கிலீஷ் பீச்சர் கூட சொன்னானே. சயின்டிபிக்கா தப்புன்னு சொல்வாரு. அவன் எதையோ சொன்னான், அதை விடு. சாரா, அவன் பிள்ளைக்கு நான் வைத்தியம் செய்து பிடிக்குமா? அவன் இப்ப இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, என் தலைமுடி அப்படியே ஆஞ்சிருப்பான். என்ன எல்லாம் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா 4 பொம்பளைங்க ஒண்ணா இருக்க சிரிக்காம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டுல 4 பொம்பளைங்க சேர்ந்தா சண்டை தான் வரும், அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வராதுப்பா, நீயும் கலந்துக்க வா. மா, என்ன ஒரு சந்தோஷமான விஷயம். என்னடா? பழனி என்ன அன்னைக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தாருல, ஆமா, இன்னைக்கு மீதி பணத்தையும் ஃபுல்லா செட்டில் பண்ணி கணக்க முடிச்சிட்டாரு. நிஜமாவா? அவருக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் முன்னதாவே வந்துருச்சா, மொத்தமாவும் வந்துருச்சா, அதான் ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டாரு. இப்படி குடுக்கற பையன் எதுக்குடா அன்னைக்கு அந்த பேச்சு பேசி ஏன் வாய புடுங்கனா? ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கான், அவ்வளவுதான். என்னடா செல்வம், பழனி பணத்தை கொடுத்துட்டானா? ஆமாண்ணே, ஃபுல்லா மட்டும் கொடுத்துட்டாரு. நல்ல வேலைடா, இத நீ உன் பொறுப்புல எடுத்துக்க போய் தான் பணம் திருப்பி கிடைச்சது. ஆமா செல்வம், நீங்க பழனி அண்ணன் கிட்ட போயிருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப சண்டை தான் வந்திருக்கும். செல்வத்துக்குன்னு ஒரு ராசி இருக்கு சாரோ, பழனிக்கு செல்வத்துடைய ராசி ஒத்து போச்சு, அவ்வளவுதான். சார், யாருங்க? என் பேர் பிரகாஷ், சந்தோஷோட ஃப்ரெண்டு. வாங்க. ஆமா, உள்ள வாங்க. ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? சந்தோஷ் பத்தி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. சந்தோஷ் என்கிட்ட 50,000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தாரு. அமெரிக்கால இருந்து வந்த 2-3 நாள் என்ன வந்து பார்த்தாரு. இன்னும் 1 மாசத்துல என் மச்சன் கிட்ட இருந்து பணம் வருது, வந்த உடனே உங்களை செட்டில் பண்றேன்னு சொன்னாரு. அப்படி சொன்னாரா? ஆமா சார். அவர் சொன்ன அந்த மச்சனை நான் தான். அவர்கிட்ட பணத்தை எப்பயோ கொடுத்துட்டேன், அவர்கிட்ட போய் வாங்கிக்கங்க. சார், சார் அவர் பாண்டிச்சேரியில இருக்காரு, நீங்க பாண்டிச்சேரி போய் அவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கங்க, போங்க. சார், நான் பாண்டிச்சேரியில இருந்தா வரேன். அங்க போனா அவரை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. பாண்டிச்சேரியில சந்தோஷம் பாத்தீங்களா இல்லையா? இல்லங்க, பாக்கல. பாண்டிச்சேரியில அவர் இப்ப கிடையாது. நான் அங்க இருந்து வர்ற வழியில மகாபலிபுரத்துல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன். ஆனா அவர் சொன்ன விஷயத்தை நம்பணுமா வேணாமாங்கிறதா இப்ப எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன சொன்னாரு அவர் ஃப்ரெண்டு? சந்தோஷ் என்கிட்ட மாதிரி 4-5 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. ஏதோ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறதா சொல்லித்தான் வாங்கியிருக்காரு. ஆனா அங்க எந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கல. அங்க உள்ள ஒரு பொண்ணோட சேர்ந்து சுத்திட்டு இருந்திருக்காரு. பொண்ணா? யாரு சார்? பிரெஞ்சு சிட்டிசன்ஷிப் வாங்கின பொண்ணு அது. அந்த பொண்ணோட பழக்கமாகி இப்போ அந்த பொண்ணையும் காணோம், சந்தோஷையும் காணோம். அநேகமா அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரான்ஸுக்கு போயிருக்க சான்ஸ் இருக்குன்னு அவர் சொன்னாரு. பாவி மனுஷா, இப்படி எங்க தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே, நாங்க என்ன பண்றது? மா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? உடனே ஓன் ஒப்பார வைக்காதா? சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மை? சார், என்னால எதையும் அடிச்சு சொல்ல முடியாது. அந்த ஃப்ரெண்டு என்ன சொன்னாரோ அதை அப்படியே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்னடா செல்வம், வயித்துல புளிய கரைக்கிறாரு? சரி, இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? இந்த விஷயத்த சொல்லவா? இல்ல சார், உங்க மச்சனை வாங்கின பணத்தை பத்தி உங்கள்ட்ட சொன்னா ஏதாவது நீங்க ஏற்பாடு பண்ணி முதல்ல இடத்த காலி பண்ணியா? வந்துட்டாங்க. எங்களை கேட்டா பணத்தை கொடுத்தா? அண்ணே, அவரை திட்டாதீங்க, கொஞ்சம் சும்மாரா. கிளம்பி வந்துட்டாங்க. யார்கிட்ட பணத்தை கொடுத்தியோ அவங்க கிட்ட போய் கேளு. இப்ப இங்க சூழ்நிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் வரேன். அப்புறம் எல்லாம் வரத்த எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா கொஞ்சம் சும்மா இருக்க முடியாதா? எப்படிடா? அதான் எங்க தலையில இடியே விழுந்துருச்சு. இடி விழுந்தது நீ பாத்தியா? ஏமா, அந்த ஆளே நமக்கு யாருன்னு தெரியாது. யாரோ சொல்றது கேட்டு அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு நீ அழுதா என்ன அர்த்தம்? இல்லன்னு இத்தனை நாள் ஆகியும் அவர்கிட்ட இருந்து ஒரு போன் கூட வரலங்கிறது பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. சரி நிர்மலா, அதுக்கா மனசு போட்டு குழப்பிக்காத. பாப்போம், ஏன் அதுக்குள்ள டென்ஷன் ஆற? எப்படி செல்வம், இவ்வளவு தூரம் கேட்டுட்டு எப்படி அமைதியா இருக்க முடியும்? உண்மையா என்ன நடந்திருக்குன்னு உடனடியா தெரிஞ்சுக்கணும். சரிண்ணே, பாண்டிச்சேரி கிளம்புவோம்.
நானும் வரேன். நாம எல்லாம் தெரு தெருவாத அலைஞ்சு அவரை கண்டுபிடிச்சிடலாம். வளராது நிர்மலா. கை குழந்தைய வச்சுட்டு பாண்டிச்சேரியில தெரு தெருவா அலைய போறியா? அதெல்லாம் சரியாப்பட்டு வராது. அங்க என்ன சூழ்நிலை என்ன விவரம் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. நீ பேசாம இங்கிரு, நானும் அண்ணனும் போயிட்டு வரோம். அண்ணா நம்ம போயிட்டு வந்துருவோம். பணம் அழாத நிர்மலா. கோபி, கார்மெண்ட்ஸ் தானே போற? அப்புறம் உங்க கூட நானும் பைக்ல வந்துடுறேன். டைம் ஆச்சுன்னு கிளம்பவே இல்லை நீங்க. பேண்ட் ஷர்ட் மாட்டி கிளம்பி வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்தாங்க. மாப்பிள்ள. மாமா வாங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. அப்பா எப்படி இருக்கீங்க? பவானி எப்படி இருக்கா? அவளும் நல்லா இருக்கா. வாங்க மாமா. ஊர்ல தனம் போஸ் குழந்தை எல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க ஈஸ்வரி. அவங்க எல்லாம் அங்கேயே இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. அப்புறம் இங்கதான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் எப்படி நல்லா இருப்பாங்க? நீங்க வாங்க மாமா. மாப்பிள்ள, அப்பா எங்க? அப்பா கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா. நீங்க இங்கே அவசரமா கிளம்புறாப்பல இருக்கு. கார்மெண்ட்ஸ் தான். சரி, இந்த பிடி. எதுக்குப்பா இதெல்லாம்? என்ன கேள்விமா அது? புள்ளைய அப்பம் பார்க்க வந்திருக்கிறேன், அதுவும் வாயு உயரமா இருக்கிறேன். இந்த புடி, பழமெல்லாம் இருக்கு, சாப்பிடு. உடம்பு நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன்ப்பா. டாக்டர் எல்லாம் காமிச்சுக்கிறீல்ல? போலப்பா. ஏன் இல்ல, அடுத்த வாரம் தான் டாக்டர் செக்அப் வர சொல்லிருக்காரு. அப்பதான் அப்பாயின்மெண்ட். சரி சரி. என்ன மாமா, எதுவும் விசேஷமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அவசர வேலையை தான் வந்திருக்கிறேன். ஊர்ல நிலம் கொடுக்கல் வாங்கலாம் அதிகமாயிருச்சு. என் கையில பத்திர காய்தெல்லாம் தீர்ந்து போச்சு. புதுசா பத்திரத்துக்கு ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வாங்கின. ரெஜிஸ்டர் ஆபீஸ் போன 10 மணிக்கெல்லாம் அங்க இருக்கிற நேரம் ஆகி போச்சு. என்ன பண்ணது? 10 மணிக்கா? இன்னும் காமன் நேரம் தான் இருக்கு. ஆமா, நீங்க வேணா போற வழியில என்ன இறக்கி விட்டுறீங்களா? தாராளமா மாமா. விஜய் சாப்பிட்டு. வேணாம் வேணாம், லேட் ஆயிடுச்சு, கிளம்புவோம். என்னது இது? என்னப்பா இது? வந்ததும் எதுவும் சாப்பிடாம கிளம்புனா எப்படி? 10 மணிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்க இருப்பேன், நீங்க வந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அவர் எங்கேயா போயிட்டா வேலை நின்று போயிருமில்ல, அதுக்காக. சரி, டீ போடு. வேணாம், ஒண்ணு வேணாம், நம்ம வீடு தானே, எப்ப வேணா சாப்பிடலாம். கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்கப்பா, வந்துடுறேன். அட வேணாம் சொன்னா கேட்க மாட்டேன். எதுக்கு போகுதுன்னு தெரியலையே. என்னது? இது ட்ரெஸ்ஸுப்பா. தமிழ்ச்செல்விக்கு வாங்கிட்டு வந்தாரு, அதை கொண்டு போய் கொடுத்துடுறீங்களா? என் குழந்தைக்கு இன்னும் பூரா மாறலைங்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்குது. என்னைக்கும் சிதம்பரம் பிள்ளைகளாவே இருங்க. என்ன மாமா, எப்பவுமே அவங்க உங்க பொண்ணுங்க தான். இந்த நடுவுல வந்த மனஸ்தாபம், கோபம் இதெல்லாம் வாழ்க்கையில வரும் போகும். அடிப்படையில எப்பவுமே குணம் மாறாம உங்க பொண்ணுங்களா தான் இருக்காங்க. உங்க வாயால கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிளம்பலாமா? நேரமாச்சு. போலாம் மாமா. வரமா? என்னங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஆமாங்க, அவசரமா போகணும். அப்படிதாங்க இருக்கணும். வந்தமா பார்த்தமா உடனே கிளம்பணுமான்னு இருக்கணும். இங்கேயே தங்கும் போதுதான் 1008 பிரச்சனை வருது. நல்லதுங்க, நான் வரேன். விஜய், ஊர்ல நடந்த அசம்பாவித்தெல்லாம் இன்னும் நினைச்சிட்டு இருக்கிறியா இல்லையா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. நல்லது நல்லது, அதெல்லாம் மறந்துடணுமா என்ன? சரிப்பா. சரிம்மா. அன்னைக்கு நடந்ததுலயே ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நான் உன்னை அடிச்சதுக்காக மாப்பிள்ளையே உனக்காக பறிஞ்சிட்டு வந்தார் பாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் மனம் கூட வச்சுக்கிட்டேன்னா. சரி, போயிட்டு வாங்கப்பா. இந்த பையன் என்கிட்ட கொடுத்துருக்கா. கோபி கோபி கோபி, நானும் உங்க கூட வரேன்னு சொன்னேன். நீங்க தனியா கிளம்பி வாங்க, நான் மாமாவை கூட்டு போறேன். வரேன் விஜய். வரேம்மா. டேய், இங்க இருந்து அழகர்குளம் போன போஸ் அவனுக்கு பதில் உங்க மாமன் அனுப்பி வச்சிருக்காண்டோ. என்னமோ தெரியல லட்சுமி. அழகர் குளத்துல யார் வந்தாலும் அவங்க நமக்கு தான் வீடு வைக்கிறாங்க. ஆமா ஆமா, சாயந்தரம் வந்து பேசி. போயிட்டா. நிர்மலா, இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருந்தா எப்படி? ஏன் நிர்மலா, அம்மா அவ்வளவு தூரம் சொல்றாள்ல, சாப்பிடு. உனக்காக நீ சாப்பிடலனாலும் உன் பிள்ளைக்காக வேண்டியாவது சாப்பிடு. நிர்மலா, கொஞ்சமாவது சாப்பிடுமா. எனக்கு எது மேலயும் ஈடுபாடு இல்ல நீ, எல்லாத்தையும் மேலயும் வெறுப்பா இருக்கு. நீ சொல்றது சரிதான் நிர்மலா, ஆனா குழந்தைக்கு பசிக்குமே, அதுக்காவது ஏதாவது போட்டுக்க வேண்டாமா? எனக்கு பசிக்கலமா, என்ன தொந்தரவு பண்ணாத. இத பாரு, நீ கண்டதையும் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. மாப்பிள்ள கண்டிப்பா வந்துருவாரு. என்னம்மா, எனக்கு நம்பிக்கை விட்டு பாக்குறியா? நிஜத்தை தான் சொல்றேன் நிர்மலா.
என் மனசுலயும் ஓரளவுக்கு குழப்பம் இருந்தாலும் மாப்பிள்ளை இத மாதிரிலாம் செய்ய மாட்டார்னு ஒரு நம்பிக்கை இருக்குமா. அது எப்படிமா? ஆமா நிர்மலா, சந்தோஷ் அப்படி போறவரா இருந்தா அவர் எதுக்கு அமெரிக்கால இருந்து இங்க வரணும்? உனக்காக பணம் அனுப்பணும். அது அன்னைக்கு சூழ்நிலை. தினம் தினம் தான் எல்லாம் மாறுதே.